ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கான டூ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்களும் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் 2 அவைகள் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ராஜ்யசபா. ராஜ்யசபா இதுதான் சொல்லுவாங்கன்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை இதை பொறுத்த வரைக்கும் இதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா 250 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் 238 பேர் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களால் மறைமுக தேர்தல் மூலியமாக 238 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 பேர் பார்த்திங்கன்னா கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை, விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய 12 பேர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா நியமிப்பார். ஓகேங்களா? இது ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா லோக்சபா. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு சொல்லி கேட்பாங்க. 552 பேர். மக்களவையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு சொல்லி கேட்டாங்கன்னா 552 பேர். இந்த 552 பேரில் இப்போ கரண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545 பேர் இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இது அதிகமாகிட்டே போகும். 552 வரைக்கும் ரீச் ஆகலாம், புரியுதுங்களா? இப்போ கரண்ட்டில் 545 பேர் இருக்காங்க. இந்த 545 பேரில் 543 பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் யூனியன் பிரதேசங்கள்லேயும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் யார்? இந்த 543 பேர். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார், புரியுதுங்களா? இந்த மக்களவைக்கு தான் பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து 39 பேர். இந்த மாநிலங்களவைக்கு தமிழகத்திலேருந்து 18 பேர். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்களும். ஓகே கைஸ், தேங்க்யூ.